டெல்லி மற்றும் பெங்களூரு அணிகள் மோதின WPL தொடரோட இறுதிப் போட்டியில RCB அணியோட கேப்டன் ஸ்மிருதி மந்தனா டாஸ் போட வந்தப்ப ஸ்டேடியமே அதிரும் அளவுக்கு ரசிகர்களின் ஆரவாரம் இருந்துச்சு. இத பார்த்து வியந்து போன ரவி சாஸ்திரி, இத பார்த்தா டெல்லி மாதிரி இல்ல பெங்களூருல இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லி இருக்கார். இந்த வீடியோ இப்ப இணையதளத்துல வைரல் ஆகிட்டு வருது. முதல் 6 ஓவர்ல விக்கெட் இழப்பு இல்லாம டெல்லி அணி 60 ரன்களுக்கு மேல இருந்த நிலையில 8வது ஓவர்ல மொலினிக்ஸ் களமிறக்கப்பட்டாங்க. அவங்களோட பந்து வீச்சை தாக்கு பிடிக்க முடியாம அந்த ஓவர்ல மட்டும் 2 டாட் பால் 3 விக்கெட்னு சரிஞ்சது. ஆட்டத்தை அப்போ கையிலிருந்து விட்ட டெல்லி அணி அடுத்தடுத்து விக்கெட்டுகளை பறிகொடுத்து தடுமாறுச்சு. இந்த ஆட்டத்துல ஸ்ரேயங்கா பாட்டீல் 4 விக்கெட்டுகளையும் சோபி மொலினிக்ஸ் 3 விக்கெட்டுகளையும் வீழ்த்தி இருக்காங்க. டெல்லியின் நட்சத்திர வீராங்கனை ஜெமிமா ஜகோட்டானது அணிக்கு பின்னடைவை ஏற்படுத்துச்சு. 2வது WPL தொடரை RCB அணி வென்றுள்ளது. இறுதிப் போட்டியில் டாஸ் வென்று பேட்டிங் செய்த டெல்லி அணியை 113 ரன்களுக்கு சுருட்டியது RCB. தொடர்ந்து ஆடிய RCB அணி 19.3 ஓவர்களில் 2 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து வெற்றி இலக்கை எட்டியது. 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் RCB அணி சாம்பியன் பட்டத்தை வென்றது. WPL தொடரின் சாம்பியன் பட்டத்தை வென்றது மட்டுமில்லாமல் தொடரில் அதிக ரன்களை குவித்து 347 ரன்களோடு ஆரஞ்சு கேப்பை எல்லிஸ் பெர்ரியும், அதிக விக்கெட்டை வீழ்த்தி 13 விக்கெட்டுகளோடு பர்பிள் கேப்பை ஸ்ரேயங்கா பாட்டீலும் வென்றனர். அது மட்டுமன்றி வளர்ந்து வரும் வீராங்கனை விருதையும் ஸ்ரேயங்கா பாட்டீலே வென்றார். RCB கோப்பையை வென்ற நிலையில் கொண்டாட்டத்தில் இருந்த RCB பெண்கள் அணிக்கு இந்திய அணியின் நட்சத்திர கிரிக்கெட் வீரரும் RCB அணியின் முன்னாள் கேப்டனுமான விராட் கோலி வீடியோ காலில் கேப்டன் ஸ்மிருதி மந்தனா மற்றும் அணியினரை வாழ்த்தினர். மேலும் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் சூப்பர் விமன் எனவும் RCB பெண்கள் அணியின் போஸ்டரை பகிர்ந்திருக்கிறார் விராட் கோலி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.